வணக்கம். நான் டாக்டர் மணிகண்டன், கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட், ரெய்னி கிட்னி கேர், பொள்ளாச்சி. இந்த வீடியோவில் 3 கேள்விகளுக்கு உண்டான பதிலை பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் சிறுநீரக கற்கள் இருக்கிற பேஷண்ட்ஸ் அடிக்கடி கேட்குற கேள்விகள். இதில் 3 தேர்ந்தெடுத்து இது முக்கியமான கேள்விகள்னு நாங்கள் முடிவு செஞ்சு இதுக்கு பதிலளிக்க போகிறோம். முதல் கேள்வி, சிறுநீரக கற்கள் எப்படி உருவாகுது? ரெண்டாவது கேள்வி, சிறுநீர் கற்கள் இருக்கிறவங்க ட்ரிப்ஸ் போடுறதுனால இந்த சிறுநீர் கற்கள் கரையுமா, இல்லை வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறதுனால இந்த சிறுநீர் கற்கள் கரையுமா அப்படிங்கிறது. மூன்றாவது கேள்வி, சிறுநீர் கற்கள் இருக்கிறவங்க இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னென்ன உணவு வகைகளை சாப்பிட்லாம், எதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது. இந்த மூன்றாவது கேள்விக்கு டீட்டெயில்டாக நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எங்கள் யூடியூப் வெப்சைட்லேயும் இருக்குது, எங்கள் ஹாஸ்பிட்டல் வீடியோலையும் இருக்குது. இந்த 3 கேள்விகளுக்கும் நாங்கள் அளிக்கிற பதில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். முதல் கேள்வி, கிட்னி கற்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது, அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம். ஆனால் நான் ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன். நார்மலாக ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டோம்னா ஈஸியாக கரைஞ்சிடும். அதே கிளாஸ் தண்ணியில் 100 டீஸ்பூன் சர்க்கரை போட்டால் இந்த சர்க்கரை கிறிஸ்டல்ஸ் எல்லாம் மிதக்கும். இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் சிறுநீரக கற்கள். இது சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான், பட் இது புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம உடம்புல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்குது கல் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்கு. அதனால தான் சிறுநீர் கற்கள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, உருவாகாமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தண்ணி குடிக்கிறது தான். டெய்லி மினிமம் 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுனால சிறுநீர் கற்கள் வரவே வராது அப்படின்னு யாரும் சொல்ல வரல. ஆனால் அது வர வாய்ப்பை கண்டிப்பாக குறைக்கும். அடுத்த முக்கியமான கேள்வி, ட்ரிப்ஸ் போடுறதுனால கல் கரையுமா இல்லை கல் வெளியே வருமா அப்படிங்கிறது தான். கல் வரும்போது வலி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிப்பு போடுறதுனால கல் கரையாது, கல் வெளியே அடிச்சுட்டு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்னி ஒரு கல்னால் அடப்படும் போது அந்த கிட்னிக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். இது கடவுளே டிசைன் பண்ணுது. அப்போ ரத்த ஓட்டம் குறையும் போது நார்மலாக இருக்கிற கிட்னிக்கு தான் ரத்த ஓட்டம் வரும். அப்போ போடுற ட்ரிப்ஸோ குளுக்கோஸோ என்ன ஆகும்னா நார்மல் கிட்னி வழியாக தான் வரும் மொழியும், அடப்பட்ட கிட்னி வழியாக வராது. அதனால் கல் அடிச்சுட்டு வராது. எப்போ ட்ரிப்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிற்காமல் வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரிப்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வலியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் ட்ரிப்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதனால் அடுத்த தடவை யாராவது ட்ரிப்ஸ் போடுறதுனால கல் கரைஞ்சிரும், கல்லை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. 2012 காக்ரேன் ரிவ்யூ இவங்க பண்ண ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ட்ரிப்ஸ் போடுறதுனாலையோ டையூரிட்டிக் அதாவது லாசிக்ஸ் போடுறதுனாலையோ கல் வெளியே வர்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிப்ஸ் போடுறதுனால கல் கண்டிப்பாக கரையாது, கல் வெளியே வராது. நிற்காமல் வாந்தி, டயர்ட்னஸ், ஃபீவர் இல்லை வலி ரொம்ப இருந்ததுன்னா ட்ரிப்ஸ் கண்டிப்பாக இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சோஷியல் மீடியா வைட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணுறதுனால காமனாக நம்ம பார்க்குறது, எனக்கு இந்த கல் இருந்தது, நான் இந்த ஜூஸை சாப்பிட்டேன், இந்த செடி மருந்து சாப்பிட்டேன், உடனே 2 நாளில் கல் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்லை கரைக்கிறதுக்கு இன்னும் எந்த மிரக்கல் ட்ரிங்க்கோ ஃபுட்டோ கண்டுபிடிக்கல. இந்த பீன்ஸ் தெரப்பி, வாழைத்தண்டை வெட்டி 2 நாள் கழித்து தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் சாப்பிட்றதுனால கல் கண்டிப்பாக கரையாது. ஸோ எந்த டைப் கல் தான் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட் அப்படிங்கிற கல் கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது 10ல் 1 ஆளுக்கு தான் இருக்கும். மீதி 8 to 9 பேர்த்துக்கு கால்சியம் ஆக்சலேட் இல்லைனா கால்சியம் ஃபாஸ்பேட் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். இந்த யூரிக் ஆசிட் கல் கரைகிறதுக்கும் 2 மாதம் ஆகும் மினிமம். அதனால் கல் ஃப்ரூட்ஸ்னாலேயோ ட்ரிங்க்ஸ்னாலேயோ இல்லை இந்த செடினாலேயோ ஒன்ஸ் உருவாச்சுன்னா கரையாது. அது வந்தால் ஃபுல்லாக வரணும். அதனால் அடுத்த தடவை யாராவது நான் கல்லை கரைக்கிறேன், இந்த ஜூஸை சாப்பிடுங்க, இந்த இதை சாப்பிடுங்கன்னா தயவு செஞ்சு இதை நம்பி போயிடாதீங்க.
ஸோ இந்த வீடியோஸ்லேருந்து என்னென்ன டேக் ஹோம் மெசேஜ் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கல் ஒன்ஸ் உருவாச்சுன்னா அது வந்து கரையாது. ரெண்டாவது 10ல் 7 கல் கிட்னி ஆர் யூரிட்ரிக் ஸ்டோன் அதுவே வெளியே வந்துடும். தண்ணி குடித்தாலே போதும். மீதி அந்த 3 கல்லுக்கு தான் வைத்தியம் தேவை. கல் வராமல் தடுக்கிறதுக்கு, கல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தண்ணி குடிக்கிறது தான். ஸோ டெய்லி மினிமம் 2 to 3 லிட்டர் தண்ணி குடிங்க. இதில் நான் போர் வாட்ரு இல்லை ஆரோ வாட்ரு இல்லை பாட்டில் வாட்டர் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. தண்ணி டெய்லி 2 to 3 லிட்டர்ஸ் குடிங்க. இல்லைன்னா கல் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அடுத்தது நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி, கல் இருக்கிறவங்க எஸ்பெஷலி என்ன சாப்பிட்லாம், எதை தவிர்க்கலாம், இதை சாப்பிட்லாங்களா, தக்காளி சாப்பிட்லாங்களா, வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தா நல்லதா அப்படிங்கிறது. இது வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணல. ஏன்னா செப்பரேட் வீடியோ டயட்டை பற்றி மட்டும் எடுத்திருக்கோம். அதனால் இந்த வீடியோவில் வந்து அதையும் பேசினோம்னா ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அது செப்பரேட் வீடியோ இருக்குது, டயட் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு எங்கள் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.